ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி ஈஸியாக ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் தனியாக இருக்கீங்களா? இது மாதிரி உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டான ஈஸியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து போட்டுக்கலாம், ஒரு 4-5 பூண்டு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல அரிஞ்சு வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைப்போம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம முருகலாக அப்படியே வறுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ரசம் சாதத்துக்கோ, இல்லை ஒரு சாம்பார் சாதத்துக்கோ, இல்லை ஒரு கிள்ளி போட்ட சாம்பாருக்கோ நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி குயிக்காக ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.